அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு அரேபியன் பிரெட் புடிங் செஞ்சு கொள்வோமா. இந்த அரேபியன் பிரெட் புடிங் செய்கிறதுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். வாங்க நாங்கள் இந்த பிரெட் புடிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து அதை பாயில் பண்ண விட்டுக்கொள்வோம். நெக்ஸ்ட் ஒரு பேனுக்கு பட்டர் கொஞ்சம் போட்டு பிரெட் பீசஸ் 2-3 எடுத்து அதை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏண்டா இந்த பிரெட் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகினா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ நாங்கள் 2 பக்கத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் இப்போ ஏண்ட மில்க் நல்லா பாயில் ஆகிக்கொண்டு வருது. இப்போ நான் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு 1/2 கப் மை மில்க் எடுத்து அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணக்கொள்ள எப்பயுமே அதில் கட்டி நிற்காமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். டிரெக்டாக நாங்கள் பாயில் பண்ணுற மில்க்குக்கு ஒரு நாளும் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் இன்னும் 2-3 பிரெட் பீசஸ் எடுத்து பட்டர் போட்டு அதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பட்டர் போட்டு இந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ண போக்குள்ள நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். இப்போ இந்த மில்க் பாயில் ஆகிக்கொண்டு வருது. நான் இப்போ இதில் கஸ்டர்ட் பவுடர் அப்படியே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை கைவிடாமல் நாங்கள் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கொண்டே இருக்கணும். கைவிடக்கூடாது. இது ஒரு க்ரீமியான பதத்துக்கு நல்லா கெட்டி ஆகாமல் க்ரீமியான பதம் வரக்குள்ள நாங்கள் எடுத்துகிடணும். இதுக்கு நான் இப்போ போதுமான அளவு சால்ட் போட்டேன். நான் 6 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கொண்டேன். உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்னஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த பிரெட் பீசஸ்ட சைடு எல்லாமே கட் பண்ணிக்கொள்கிறேன். இதை மாதிரி எல்லா சைட்ஸையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பால் எடுத்து அதுக்கு நான் கஸ்டர்ட் கொஞ்சம் இந்த க்ரீமியாக வந்துக்கிற கஸ்டர்டை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். கஸ்டர்ட் இந்த பதத்தில் வரக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த பிரெட் பீசஸை இருக்கிற எல்லா ஸ்பேஸுமே மறைகிற மாதிரிக்கு நான் அப்படியே பிரெட் பீசஸை பரத்திக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் திரும்ப இன்னொரு லேயர் கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கஸ்டர்டை ஸ்ப்ரெட் பண்ண போக்குள்ள எல்லா இடத்துக்குமே நல்லா ஈக்குவலாக வார மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் அந்த பிரெட் பீசஸ் உள்ளுக்கெல்லாம் இந்த கஸ்டர்ட் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி நல்லா டேஸ்டி ஆகிக்கும். இப்போ திரும்ப இன்னொரு லேயர் நான் பிரெட் வச்சுக்கொள்கிறேன். இந்த பாலில் எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி பீசஸ் வச்சுக்கோங்க. திருப்பி இன்னொரு லேயர் கஸ்டர்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா இடத்துக்குமே ஈக்குவலாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டேன். இப்போ அடுத்தது ஒரு சின்ன பால் எடுத்து அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கே விளங்கும் இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ற மாதிரி. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது ஃப்ரெஷ் க்ரீமை ஃபுல்லாக இந்த கஸ்டர்டுக்கு மேலால் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். எல்லா பக்கத்துக்கும் வர மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு 7-8 பதாம் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை இதுக்கு மேலால் தூவிக்கொள்ளணும்.
இப்போ இந்த பதாமை ஃபுல்லாக நாங்கள் தூவிட்டு இதை நல்லா இந்த க்ளிம் ஃபில்மால் கவர் பண்ணி அப்படியே ஒரு 1 hour மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா இந்த அரேபியன் பிரெட் புடிங் சூப்பராக ரெடியாகிவிடும். இப்போ நான் 1 hour வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த பிரெட் புடிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிக்கிறோம் சர்வ் பண்ணுறது. மெதுவாக கட் பண்ணி அப்படியே ஒரு டிஷ்ஷில் வச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கொண்டா பிரெட் ஒரு லேயர் கஸ்டர்ட் ஒரு லேயர்ண்டு சூப்பரான டேஸ்டி ஆகிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே.